புதுக்கோட்டை மாவட்டம் பேராவூரணியில் இருந்து தேங்காய் ஏற்றிக்கொண்டு லாரி ஒன்று பொள்ளாச்சி நோக்கி சென்று கொண்டிருந்தது. அந்த லாரி நள்ளிரவில் திருச்சி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் மணப்பாறையை அடுத்த நொச்சிமேடு என்ற இடத்தில் திடீரென லாரி ஓட்டுநர் லாரியை திருப்ப முயன்றதாக கூறப்படும் நிலையில் பின்னால் மன்னார்குடியில் இருந்து கம்பம் நோக்கி சென்ற அரசு பேருந்து மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பேருந்தின் முன்பகுதி சேதமடைந்ததுடன் இடிபாடுகளுக்குள் பேருந்து ஓட்டுநர் சிக்கிக் கொண்டார். இதனையடுத்து சம்பவம் பற்றி தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று ஓட்டுநரை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் லாரி சாலையில் கவிழ்ந்து அதிலிருந்த தேங்காயும் சாலையில் சிதறி கிடந்தது. இதனையடுத்து அந்த வழியாக வந்த மணப்பாறை நகராட்சி தூய்மை பணியாளர்கள் உடனடியாக களத்தில் இறங்கி சாலையில் உடைந்து சிதறி கிடந்த கண்ணாடி உள்ளிட்ட பொருட்களை அகற்றியதோடு தேங்காயும் அப்புறப்படுத்தினர். இதேபோல் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று போக்குவரத்தை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர். பேருந்தில் வந்த பயணிகள் அதிர்ஷ்டவசமாக சிறிய காயங்களுடன் உயிர் தப்பினர். விபத்தில் சிக்கிய பேருந்தில் இருந்த பயணிகள் அந்த வழியாக வந்த வேறு பேருந்துகளில் அனுப்பி வைத்தனர். சம்பவம் தொடர்பாக மணப்பாறை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.